எங்ககிட்ட எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்குற ஒரே கேள்வி என்ன, இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் என்ன பார்த்தா போலீஸ் மாதிரியே இருக்கு, திருட மாதிரி இருக்கு. கேமரா ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களை பார்க்கறது நீங்க கொஞ்சம் நேரம் மட்டும்தான், கொஞ்சம் நிமிஷம் மட்டும்தான். இவ்வளவு நேரம் நாங்கள் சஸ்பென்ஸாக வச்சுட்டு எல்லாத்துக்கும் வணக்கங்க. எங்ககிட்ட எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்குற ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, இவர் என்ன வேலை பார்க்குறாரு, நான் என்ன வேலைக்கு போயிட்டுக்கிறேன் அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாரும் ரொட்டீனாக கேட்டே இருக்கீங்க. அதுக்கான பதில் இன்னைக்கு நாங்கள் சொல்ல போகிறோம் உங்ககிட்ட. கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவை. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, வீட்லேயே ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஏதாவது வெளியே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அந்த மாதிரி சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கீங்க, அப்போ வந்து நீங்கள் யூடியூப்பே ஒரு வேலையாக பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் போலீஸில் இருக்காரா, போலீஸ் வேலையா அண்ணா, போலீஸா, எஸ்ஐயா, அந்த மாதிரியே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. என்னை பார்த்தா போலீஸுன்னு சொல்கிறாங்க. என்னை பார்த்தா போலீஸ் மாதிரியே இருக்கு, திருட மாதிரி இருக்கு. ஏன்னா என்னையும் மதிச்சு போலீஸான்னு கேட்டவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கேமரா ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களை பார்க்கறது நீங்கள் கொஞ்சம் நேரம் மட்டும்தான், கொஞ்சம் நிமிஷம் மட்டும்தான். ஆனால் கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை எங்களுக்கு வேற மாதிரி இருக்குங்க. அது என்ன வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா இங்கே வாங்க சொல்லிருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து அந்த ஒரு தொழில் தான் எங்களுக்கு வந்து ரொம்பவும் கை கொடுத்துட்டு இருந்தது. இவர் கல்யாணம் முடிக்காததுக்கு முன்னாடி அந்த ஒரு தொழில் தான் இவருக்கு கை கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் இவரை கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் வந்து அந்த தொழிலே வந்து எனக்கும் கை கொடுத்துருக்கு. எங்கள் 2 பேர்த்துக்கு சேர்ந்து அந்த ஒரு தொழில் தான் வந்து எங்களுக்கு இன்ன வரைக்கும் வந்து எங்களை வந்து காப்பாற்றிட்டு இருக்குது. எல்லா ஒரு கஷ்ட காலத்துலேயும் வந்து அந்த ஒரு தொழில் வந்து எங்களை கைவிட்டதே கிடையாதுங்க. இப்போ இவர் வந்து அந்த தொழிலை கற்றுக்கிட்டதை விட எனக்கு சேர்த்து அவர் கற்றுக் கொடுத்துருக்குறாரு. அது இன்னும் வந்து எனக்கு வந்து பயனுள்ளதாக தான் இருந்திருக்குது. அதாவதுங்க, இப்போ நாம் வந்து இப்போது சரி நம்ம வீட்டில் ஒய்ஃப் வந்துருக்காங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு வேலையை கற்றுக் கொடுக்கணும். ஆனால் நம்மளுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த வேலை போய் சேரணும். நம்ம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாத காலத்தில் வந்து அந்த தொழில் வச்சு அவள் பொழைச்சிக்கணுங்கோசம் தான் அவளுக்கும் கற்றுக் கொடுத்த அந்த தொழிலை. பார்த்தீங்கன்னா நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த தொழில் தான். சரிங்களா? ஏன்னா அவ்வளவு விஷயத்தை எங்களுக்கு அது கற்றுக் கொடுத்துருச்சு அந்த தொழில். சொல்லிடுவா. இன்னொன்று வந்து என்னன்னு சொல்கிறதுனா, நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்தே என்ன ஒரு வேலை தெரியுமோ, எது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே தெரியுமோ, அதை வந்து கடைசி வரைக்கும் அதை நம்ம வந்து கொண்டு போகிறதும் கொண்டு போகாதும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது. அது நல்லபடியாக கொண்டு போகிறதும் சரி, இல்லை அதை வேறு விதமாக நம்ம கொண்டு போகிறதும் நாம் ஆரம்பித்து அதை கொண்டு போகிற வழியில் தான் வந்து அது இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு தொழிலுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, நம்மளுக்கு ஆரம்பத்தில் எந்த ஒரு தொழில் கை கொடுச்சதோ அதுதான் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு கை கொடுக்கும். இவ்வளவு நேரம் நாங்கள் சஸ்பென்ஸாக வச்சுட்டு இருந்தது இதுக்காகத்தாங்க. ஆமாங்க, நானுமே என்னோட கணவருமே டெய்லர் தாங்க. நாங்கள் 2 பேரும் டெய்லர் தொழில் தான் பார்க்குறோங்க. இந்த ஒரு தொழில் தான் வந்து எங்களுக்கு இன்னுமே வந்து கை கொடுத்துட்ருக்குதுங்க. ஆரம்ப காலத்துலேருந்து இன்னும் வரைக்கும் எங்களுக்கு இந்த ஒரு தொழில் தான் கை கொடுத்துட்ருக்கு. இதுதான் வந்து எங்களுடைய உண்மையான தொழில். நாங்கள் டெய்லர் குடும்பம் தான். எங்களுடைய தொழில் வந்து இந்த ஒரு தொழில் டெய்லர் தொழில் தாங்க. இப்போதைக்கு மாமா மட்டும்தான் டெய்லருங்க. நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் பசங்களை பார்த்துட்டு. நானும் டெய்லர் தாங்க. நானும் வந்து கிளாஸுக்கு போய் எல்லாமே கற்றுருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். அதாவதுங்க, இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த தொழில் இவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்து ரைட் ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் நான் கற்றுக் கொடுத்துட்டேன். அதாவது எனக்கு ப்ளவுஸு கட் பண்ணுறது, சுடிதார் கட் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லிக் கொடுத்தேன். இல்லை நம்ம சொல்லிக் கொடுத்தத விட கிளாஸில் இன்னும் கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் அமுச்சுடலாம், டெய்லர் கிளாஸ்ன்னு சொல்லி அமுச்சு விட்டேன். அவங்க போய் அங்கே போய் அந்த வேலையை நல்லா அங்கேயும் சொல்லி கொடுத்தாங்க, நானும் சொல்லி கொடுத்தேன், நல்லா கற்றுக்கிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வேலை நான் சின்ன வயசுலேருந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நான் கூட சர்டிஃபிகேட் வாங்கலைங்க, சின்ன வயசுலேருந்து வேலை செஞ்சுக்கிறேன். இன்னும் எனக்கு அந்த டெய்லர் இல்லை, இவர் வந்து டெய்லர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் யாரும் எனக்கு கொடுக்கல, நான் போய் இன்னும் வாங்கவும் இல்லை. ஆனால் இவங்க போனாங்க 3 மாதத்துல சர்டிஃபிகேட் வாங்கி வந்தாங்க. ஏன்னா அந்த ஒரு சர்டிஃபிகேட்னாச்சும் நான் வாங்கி வீட்டில் வச்சிருக்கவே மாட்டி எனக்கு இன்னும் சர்டிஃபிகேட் நான் வாங்கலை. நான் டெய்லர் சொல்லி இன்னும் சர்டிஃபிகேட் வாங்கினதில்லை. ஆனால் பரவாயில்ல, மேடம் வாங்கிட்டாங்க. நீ என்ன படித்ததுக்கு என்ன சர்டிஃபிகேட் காமி அப்படின்னாங்கன்னா, யாராச்சும் காமிக்க சொன்னாங்கன்னா இதைத்தான் எடுத்து காமிப்பேன். ஏன்னா எனக்கு நான் கல்யாணம் ஆரம்பிச்சிருந்ததுலேருந்து சரி, இந்த ஒரு தொழில் தான் வந்து எங்களுக்கு சாப்பாடு போட்டு எல்லா ஒரு கஷ்டத்தையும் எங்களுக்கு வந்து உதவி இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தொழில் பிடிக்கும். அவங்களுக்கு அந்த தொழில் தான் கடைசி வரை
வரைக்கும் கை கொடுக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் வந்து அந்த ஆம்பிஷனாக இருக்கும், எல்லாமே இருக்கும். எங்களுக்கு வந்து இந்த ஒரு தொழில் தாங்க. இந்த ஒரு தொழிலை நாங்கள் செஞ்சுட்டு தான் வந்து யூடியூப் வீடியோவும் வந்து நாங்கள் போட்டு உங்களை நாங்கள் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கோம். எங்களுடைய சந்தோஷமும் உங்களுடைய சந்தோஷமும் அந்த வீடியோவில் சேர்ந்துருக்கு. நாங்கள் வீடியோ எடுத்தோம்னா அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வீடியோ எடுத்து நாங்க சிரிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த வீடியோ வருது. கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருப்பீங்க வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம், ஏங்க வீடியோ எடுக்கிறீங்க எங்களுக்கு சிரிப்பு உங்களுக்கே சிரிப்பு வராது. நானே நிறைய வீடியோல சிரிச்சிருப்பேன், நீங்களே கேட்டிருப்பீங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நாம வந்து சந்தோஷமா இருக்கிறத விட இன்னொரு மத்தவங்களை வந்து நம்மளை சந்தோஷப்படுத்தி பார்த்து சந்தோஷப்படுறோம் பாத்தீங்களா, அது இன்னும் அதை விட சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. அதை விட அது நிறைய ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்க வீடியோ பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்பட்டு அது கமெண்ட் பண்ணி பார்க்கல எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேலை மட்டும்தான் தெரியுங்களா இல்லைங்க. டெய்லர் தொழில் நான் ப்ளவுஸு, சுடிதாரு, பேண்ட்டு, ஷர்ட்டு எல்லாமே ஆளினாளுங்க நான். அதாவது எனக்கு இந்த வேலை தெரியும், டெய்லர் தொழில் இந்த வேலை தெரியாதுன்னு எனக்கு சின்ன வரைக்கும் சொன்னதும் கிடையாது. தெரியலனா கூட நான் சின்னதாக ஒரு வேலை தெரியலனா கூட தெரியலிங்க, அதை கற்றுக் கொடுன்னு சொல்லி டக்குன்னு கற்றுக்குவேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து என்ன ஒரு ரிப்பேராக இருந்தாலுமே, மிஷினில் சின்னதாக இருந்தாலும் சரி அது பெருசாக இருந்தாலும் என்ன ஒரு ரிப்பேர் ஆகிப்போச்சு, இது ஆகிப்போச்சு இதனால் தைக்க முடியல ஸ்டாப் ஆயிரும், அந்த ஒரு கவலையே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு மிஷினில் ப்ராப்ளமாக இருந்தாலும் அது மாமா உடனுக்குடனே சரி பண்ணிடுவார். மிஷின் இருந்தால் அப்படி கடைக்கு நான் எடுத்துகிட்டே போகல, யாரும் வந்து பார்க்கவும் கிடையாது, மாமாவே இருந்தாமல் ரெடி பண்ணிடுவார். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இதில் வந்து மித்தபடி அதெல்லாம் தெரியாது. கட்டிங் போடுவேன், கட்டிங்னா அந்த கட்டிங்க கட்டிங்னா எங்கள் துணியில் கட்டிங் போடுவேன், ப்ளவுஸ் கட்டிங் போடுவேன், சுடி கட்டிங் போடுவேன். கட்டிங் போட்டு அதில் வந்து நான் வந்து எல்லாமே தைப்பேன், எல்லாமே செய்வேன். மித்தபடி எல்லாமே வந்து ஆளினால் அழகுராஜா வந்து இவர் மட்டும்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நான் இங்கே வீட்டில் மட்டும்தான் வேலை செய்யணும்னு இல்லைங்க. இப்போ எனக்கு வீட்டில் இருந்து இந்த மிஷின் கொடுத்தாங்க பாருங்க, வேற ஒருத்தர் மிஷின்காரங்க, அவங்க வந்து எனக்கு பீஸ் கொடுக்குறாங்க, சுடிதார் கொடுக்குறாங்க, கம்பெனி யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, அது கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதை அடிச்சுட்டு ஒரு 2-3 நாள் அடிச்சிருவேன். அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இங்கே பீஸ் வரதுக்கு லேட் ஆகுன்னு சொல்லிச்சு நான் வெளியே வேலைக்கு போயிடுவேன். ஒன்றா டெய்லர் கடைக்கு போயிடுவேன், இல்லைன்னா கம்பெனிக்கு போயிடுவேன், திருப்பூர் கம்பெனி ஏரியாவுக்கு போயிடுவேன். இதுதாங்க எங்கள் விஷயம், இதுதாங்க எங்கள் தொழில். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இதுதாங்க நாங்கள் செய்கிற வேலை. ஏன்னா என்றைக்குமே வந்து நம்மளுக்கு செய்யும் தொழிலே வந்து தெய்வம். எங்களுக்கு என்றைக்குமே வந்து தெய்வம் வந்து இந்த ஒரு தொழில் தாங்க. இதை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். கடைசி காலம் வரைக்கும் இது எங்களுக்கு உதவும். கண்டிப்பாக உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் இந்த டெய்லர் தொழில் இருந்தால் பொழைச்சிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு விசேஷத்துக்கு, தீபாவளி, பொங்கலுக்கு, இதுக்கு எல்லாமே ட்ரெஸ்ஸு வந்து தைச்சு நம்மக்கிட்ட இருந்து தைச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. எல்லாருமே தைச்சு வாங்கிட்டு போவாங்க. தீபாவளியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விசேஷம் திருவிழாவாக இருந்தாலும் சரி, தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி நிறைய விசேஷத்துக்கு நம்மக்கிட்ட இருந்து தைச்சு வாங்கி போட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. அதில் ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்குது. நாம் ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சு கொடுத்து அதில் அவங்க நோம்பி கொண்டாடுங்களவன் நம்மளுக்கு அதை விட சந்தோஷமா இருக்குது. ஓகேங்க, நீங்கள் கேட்ட கேள்வி சரிங்க. எல்லாரும் இத்தனை நாளா வந்து ஆர்வமா கேட்டிருந்தீங்க. உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்புறோம். இன்னும் எங்களை பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், ஆர்வமா இருக்கு அப்படின்னா மறக்காம என்ன கேட்கறதா இருந்தாலும் கமெண்ட் என்ன கேட்கலாம். மறக்காம வந்து லைக் பண்ணுவீங்க சரிங்களா? மறக்காம உங்களுக்கு உங்க மனசுல தோணுன டவுட் எங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம்.